எங்க காவேரியோட தங்கச்சி தன்னோட அக்காவ கை நீட்டி இந்த ராகினி அடிச்சிருவாளோன்னு நெனச்சுட்டு, கல்லெடுத்து எறியுறாங்க. அந்த எரிஞ்சதுனால ராகினிக்கு தலையில பலமா அடிபடுது. அப்ப பார்த்தீங்கன்னா, ராகினி சொல்றாங்க, "இந்த காவேரிக்காக இந்த சிறுவண்டு கூட என்னைய இப்படி கல்ல தூக்கி எறியுது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா அஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு அஜய் மேல கோவப்படுறாங்க. உடனே அஜயுமே, "ஏய் பாப்பா இப்படி பண்ணலாமா? ஏன் அப்படிலாம் பண்ற? உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? இப்படிலாம் பெரியவங்கள மரியாதை குறைவா நடத்துவியா?" அப்படின்னு கேட்கும்போது, கூட கொஞ்சம் ராகினிக்கு கோவம் வந்துருது. "என்னது பாப்பாவா? இப்படிதான் நீ அவள திட்டுவியா? உன்னோட சொல்றதே வேஸ்ட் அஜய்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பாகி போயி கிளம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. ரூம்குள்ள போயிடுறாங்க. ரூம்குள்ள போனோனே காவேரி வந்து தன்னோட தங்கச்சிய கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. "இப்படிலாம் செய்யக்கூடாது நர்மதா. ஒருத்தவங்கள இப்படிலாம் அடிக்கலாமா? என்னதான் இருந்தாலும் அவ உன்னைய விட பெரியவ இல்லையா? அதுக்காக உன்னைய அடிக்கிறதுக்காக அவ கைய ஓங்கும்போது நான் என்னக்கா பண்ண முடியும்னு சொல்லேன். அது நான் பார்த்துக்கிருவேன் சரியா? நீ படிக்கிற வேலைய மட்டும் தான் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் நீ வன்முறையில இறங்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு. என்னதான் இருந்தாலும் அவ மூத்தவ இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நர்மதாவும் அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அந்த காவேரி வந்து நர்மதாவ அப்படியே அணைச்சுக்கிட்டு, "இருந்தாலும் அக்கா மேல உள்ள பாசத்துல இப்படி பண்ணிட்ட. இனிமே இப்படி பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி ராகினியால டெய்லி ஒரு பிரச்சனைய இந்த காவேரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராகினி எவ்வளோ பிரச்சனை குடுத்தாலும் காவேரி அதுலருந்து சமாளிச்சு வந்துடுறாங்க. நம்ம தாத்தாவும் விஜயும் வந்து காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவங்களே வந்து ஸ்மூத்தா எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க. எல்லாத்துலயுமே வந்து ராகினி தான் பல்ப் வாங்கிட்டு நிக்கிறாங்க. ரொம்பவே ராகினி டென்ஷன் ஆகி அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, "இவள என்னால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. ஆனா இதுலருந்து எனக்கு நல்லாவே புரியுது. இந்த விஜய் இருக்கிற வர இந்த காவேரிய ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசாம இந்த விஜய வந்து நம்ம போட்டு தள்ளிறலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னம்மா நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுக்கு தெரியாதுப்பா. நான் டெய்லி இந்த வீட்ல நரகத்த அனுபவிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து காவேரிய தோற்கடிக்கவே முடியாது போல. அவ விஜய் மேல ரொம்பவே வந்து அன்பும், பாசமும் வச்சிருக்கா. விஜய நம்ம போட்டு தள்ளிட்டோம்னு வைங்களேன், இதுக்கு மேல பெரிய அடி அந்த காவேரிக்கு நம்ம குடுக்குறதுக்கு வேற வழியே இல்ல. நம்ம இத செஞ்சுட்டோம்னு வைங்களேன், அவ காலத்துக்கும் நம்மள மறக்கவே மாட்டா." இந்த மாதிரி உங்ககிட்ட மோதுனதுனால, இந்த ராகினிட்ட மோதுனதுனால, நம்ம புருஷனையே நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு அவ நெனப்பா இல்லையா? அதனால நீங்க அப்படியே பண்ணிருங்க. எனக்காக இத மட்டும் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா அந்த ராகினி. உடனே அம்மா பொண்ணு பேச்ச இவரு என்னைக்கு தட்டியிருக்காரு. சரிம்மா நம்ம அப்படியே செஞ்சிடலாம். ஆனா இந்த பழி வந்து நம்ம மேல விழுகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுக்கு வாக்கு குடுத்துடுறாரு பசுபதியும். விஜய் காவேரியோட 7 மாச வாழ்க்கையுமே இப்படி முடிஞ்சு போயிருது. ஆனா, அந்த 7 மாசத்துல விஜய் காவேரி மேல முழுசாவே அன்பாயிட்டாரு. அதே மாரி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாரு. காவேரியும் ஒரு பக்கம் விஜய லவ் பண்ண, விஜயும் ஒரு பக்கம் காவேரிய வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 2 பேரும் மனசுல உள்ளத சொல்லாம இருக்க, நாளைக்கு தான் அவங்க காவேரி வந்து கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சு. அக்ரீமெண்ட் முடிய போகுது. காவேரி வந்து அத விஜய்ட்ட ஞாபகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி "அவ்வளோதாங்க இன்னையோட முடியுது என்னோட அக்ரீமெண்ட்டு. இனிமே நம்ம 2 பேரும் நடிக்க தேவையில்ல" அப்படின்னு சொல்ல விஜயோட முகமே மாறிருது. "என்ன இவ இப்படி சொல்றா? அப்ப இவளுக்கு விருப்பம் தானோ? இவ நம்மள விட்டு போயிருவாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்றாரு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும். நம்ம இனிமே மனசுக்குள்ள உள்ளத அவகிட்ட சொல்றது தான் நல்லது. அவ போனதுக்கப்புறம் நம்ம உட்காந்து யோசிக்கிறதுக்கு, அவ என்ன நெனச்சாலும் நெனைக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனா நம்ம மனசுல உள்ளத சொல்லிர்லாம். அதுக்கப்புறம் அவ என்ன வேணாலும் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஏதாவது அவளுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு விஜய் நெனைக்கிறாரு. காவேரியுமே வந்து மனசுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிர்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஒருவேள அவரு நான் ஒரு பொண்ணு எப்படி நான் போய் அவர்ட்ட சொல்ல? இப்படி பணத்துக்காக தான் இவ நம்மளோடயே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா போல அப்படின்னு நம்மள கேவலமா நெனச்சுட்டாருன்னா என்ன பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. விஜய் அப்ப கேட்குறாரு, "நீ போனதுக்கப்புறம் நீ எங்க இருப்ப? நீ யார் கூட இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் யார் கூட இருப்பேன்? எங்க ஃபேமிலி கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, "இல்ல நிவின் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ அவரோட போய் வாழ மாட்டியான்னு?" கேட்கறதுக்கு, "உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உங்கள கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 வருஷம் உங்களோட இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவரோட போய் இருப்பேனா? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் ஆரம்பத்திலேயே சொல்லத்தானே செஞ்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இல்ல நான் நிவின்ட்ட சொல்லிட்டேனே, நீ கண்டிப்பா வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்துட்டேனே. நீ என் வாழ்க்கையில வாக்கு குடுக்குறதுக்கு நீங்க யாரு? நான் கண்டிப்பா நிவினோட போய் வாழவே மாட்டேன். இப்ப என் மனசுல நிவின் சுத்தமா கிடையாது" அப்படின்னு சொல்ல, "அப்ப யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு.
உடனே காவேரியும் நீங்க தான் இருக்கீங்கன்னு மனசுல நினைக்கிறாங்களே தவிர, அவங்க வெளிய சொல்ல மாட்றாங்க. எப்படி 1 வருஷத்துக்குள்ள எப்படி நான் உன் மனசுக்குள்ள வந்தேன்? நீ வந்து அந்த ராகினி சொல்ற மாரி பணத்துக்காக தான் அப்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்படிங்கிறது உண்மையாயிருமே. இவர் வாய தொறந்து இப்படி நம்மகிட்ட கேட்டுட்டா, அவ்வளவுதான் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நம்ம அவர்ட்ட சொல்லவே வேணாம். இதே மாரி அவர் நம்மள விரும்புனாருன்னா, அவர் நம்மகிட்ட வந்து சொல்லட்டும். நம்ம அவர்ட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நான் யாரையும் புடிக்கல எனக்கு. நான் யார் கூடயும் இருக்க போறதில்ல. நான் எங்க அம்மா, அப்பாவுக்கு அம்மா, தங்கச்சி, அக்கா கூடயே நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி ஒளறி தள்ளுறாங்க. பார்த்தீங்கன்னா, "என்ன காவேரி நீ ஒரு இதாவே பேச மாட்ற. ஏன் அப்படி உளறிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லங்க நான் உளறையெல்லாம் இல்ல. நான் சரியா தான் முடிவெடுத்திருக்கேன். என்னால நிவினோட போய்லாம் வாழ முடியாது. அது எனக்கு பிடிக்கவும் இல்ல. நிவின் என் வாழ்க்கைய விட்டுட்டு போனது போனதாவே இருக்கட்டும். நான் அவரோட போய் கண்டிப்பா வாழ மாட்டேன்னு சொல்ல, விஜய்க்கு அப்ப கண்டிப்பா காவேரியோட மனசுல நிவின் இல்ல. நம்ம வந்து நாளைக்கு காவேரி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிறலாம். அதுக்கப்புறம் அவ என்ன முடிவெடுத்தாலும் முடிவெடுக்கட்டும். நம்மள காரி துப்புனாலும் பரவால்ல. அப்ப இந்த 1 வருஷத்துல உன் மனசுல இந்த மாரி எண்ணங்கள வச்சுட்டு தான் என்ட்ட பழகுனியா? அப்படின்னு கேட்டாலும் பரவால்ல. அவ என்ன வேணாலும் கேட்கட்டும். என்னைய அடிக்கக்கூட செய்யட்டும். ஆனா நான் அவகிட்ட சொல்ல தான் போறேன்னு சொல்லிட்டு, விஜய் வந்து உறுதியா ஒரு முடிவெடுத்துட்டு, இவங்களுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக ஆஃபீஸ் விட்டுட்டு வரும்போது கிளம்புறாரு. இன்னைக்கு நைட்டே இவகிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லிறலாம். இன்னைக்கு இந்த நைட்டு தான் நம்ம 2 பேருக்குள்ள கடைசி நைட்டு. அதுக்குள்ள நம்ம வந்து இந்த கிஃப்ட்ட குடுத்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிறலாம். அதுக்கப்புறம் நம்ம உறவு நீள்றதுக்கும், இல்ல விட்டு போறதுக்கும் காவேரியே காரணமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிஃப்ட்ட வாங்கிட்டு இவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவ இங்க பசுபதி ஒரு லாரி டிரைவர்ட்ட சொல்லி, இந்த மாதிரி விஜயோட கார் நம்பர குடுத்து, இந்த கார் நம்பர்ல வர்றவன அடிச்சு தூக்கி வீசிருங்கன்னு விஜயோட ஃபோட்டோவையும் கையில குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவரு கிஃப்ட் வாங்கிட்டு வர்ற வழியில யாருமே இல்ல. இவரு வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாரி வர்றத பார்த்துட்டு இவரு கார வந்து ஓரம் கட்டும்போது, இந்த லாரி வந்து ஃபோர்ஸா இவர நோக்கி வருது. அத பார்த்துட்டு இவரு எவ்வளவோ ட்ரை பண்ணி கார அந்த பக்கம் திருப்ப பார்க்குறாரு. அந்த லாரிக்காரன் ஒரே அடியா அடிச்சு விஜயோட கார தூக்கி வீசிர்றான். விஜய் அப்படியே ரத்த காயத்தோட மயங்கி போய் காருக்குள்ளேயே கிடக்குறாரு. அத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ஓடி போய் விஜய தூக்கி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, தாத்தாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதில பார்த்தீங்கன்னா, விஜய் இப்படி அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கிறதா சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. காவேரிட்ட சொன்னதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே அலறி கத்திக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறாங்க. காவேரியோட அம்மா எல்லாருமே அங்க போய் நிக்க ஹாஸ்பிட்டல்ல. இங்க விஜய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் வெளிய வர்றாங்க. எல்லாரும் அவங்ககிட்ட போயி, "எப்படி இருக்கான் விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாரும் கேட்கும்போது, டாக்டர் சொல்றாரு, "அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவர் நல்லா தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே எல்லாரும் அப்பதான் பெருமூச்சு விடுறாங்க. "கடவுளே!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்பதான் அழுது ஓயுறாங்க. கடவுளுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக டாக்டர் ஒரு நியூஸ் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் உயிருக்கு எதுவும் இல்ல. அவர் கொஞ்ச நாள்ல சரியாயிருவாரு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னு எல்லாரும் கேட்க, உடனே டாக்டர் சொல்றாரு, இந்த மாரி அவருக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அவருக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. உங்களெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. நீங்களா போயி நான் உங்களோட தாத்தா, நான் உங்களோட ஒய்ஃப்ன்னு சொன்னா மட்டும் தான் அவருக்கு உங்கள தெரியும். மத்தபடி முன்னாடி நடந்த எதுவுமே அவருக்கு இப்போதைக்கு ஞாபகத்துல இல்ல. இது கொஞ்ச நாள்ல சரியாகலாம். எல்லாமே ஞாபகத்துக்கு வரலாம். இல்லைன்னா அப்படியே முன்னாடி நடந்தது ஃபுல்லா ஞாபகம் இல்லாம கூட போகலாம். இனிமே இருக்கிற வாழ்க்கை தான் அவருக்கு வந்து வாழ்க்கையே. முன்னாடி நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாரும் ஊன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாளைக்கு வந்து நம்ம இவரோட வாழ்க்கைய விட்டே போகக்கூடிய நாளு. ஆனா இன்னைக்கு அவருக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவர ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு வந்து சேர்த்தவங்க, அவரோட வாட்சு, அவரோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கிஃப்ட் அவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா? அதுவும் கிடந்திருக்கு. அதையும் எடுத்துட்டு வந்து இது எல்லாமே அவரோட காருக்குள்ள கிடந்துச்சு. இந்த மாரி கார் வந்து இந்த இடத்துல நசுங்கி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, காவேரி கையில வந்து குடுக்க காவேரி ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்படி ஓன்னு அழுகுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்ப நான் இந்த சூழ்நிலையில நான் என்னங்க பண்ணுவேன்? நாளைக்கே நம்மளோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு நான் போறக்கூடிய நாளு. ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம, இப்படி உங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு. இந்த சூழ்நிலையில நான் உங்கள விட்டுட்டு எப்படிங்க போ முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க.
அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி கிஃப்ட்ல வந்து ஒரு 2 டால் வந்து பையனும், பொண்ணும் ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த டால்ல இருக்கு. அது கீழ பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறத பார்க்குறாங்க. இது யாருக்காக இவர் வாங்குனாரு? என்னன்னே தெரியலையே! இவர்கிட்ட அந்த கிஃப்ட்ட காமிச்சு இப்ப கேட்டாலும் அவருக்கு ஒண்ணும் தெரியாதே! நம்மளுக்காக எப்படி இவர் வாங்கியிருப்பாரு? அவரு அந்த மாரி எதுவுமே நம்மகிட்ட சொல்லவும் இல்லையே! அப்ப ஐ லவ் யூன்னு போட்டு வேற யாருக்காக அந்த கிஃப்ட் வாங்கியிருப்பாரு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. எதுவுமே அவரு இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. எதுவுமே உன்னைய பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லாததுனால, இந்த கிஃப்ட் நம்மளுக்கு தான் விஜய் எதுவுமே இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாதனால, அந்த கிஃப்ட் வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னு காவேரியால நினைக்க முடியல. அப்ப வேற யாருக்காவது அவரு வாங்கியிருப்பாரா? ஆனா ஐ லவ் யூன்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயி அவங்கள பார்க்கும்போது காவேரி வந்து உள்ளக்கே போமாட்றாங்க. வெளியவே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. தாத்தா வந்து உள்ள பாரும்மா, வாம்மான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னால முடியல தாத்தா, நான் வரலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்ன என்னம்மா இப்படி சொல்ற? விஜயோட முகத்த வந்து பாரும்மா. நீ வந்து பார்த்தா கூட அவனுக்கு சரியாகுமா? உன்னைய பார்த்தா அவன் வந்து கண்டிப்பா முழிச்சுருவாம்மா. நீ வாம்மா, வாம்மான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும். நம்மளுக்கு விஜய் வந்து இப்படி கிடைச்சதே போதும்மா. அவன சரி பண்ணிர்லாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவனுக்கு எந்த உயிருக்கு எதுவும் இது ஆகாம அவன் வந்ததே போதும்மா. பாரு நம்ம விஜய் நம்மகிட்ட வந்துட்டான் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப இது பண்ணதுனால காவேரி உள்ள போய் பார்த்துட்டு விஜய கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. "ஏங்க எந்திரிங்க, இங்க பாருங்க என்னையன்னு" சொல்லும்போது, விஜய் லைட்டா கண்ண தொறந்து பார்க்குறாரு. விஜய்க்கு யாருமே என்னமே தெரியவே இல்ல. காவேரி முக்கியமா தெரியவே இல்ல. தாத்தாவ கூட அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி. விஜய் "இங்க பாருப்பா, தாத்தாவ பாருப்பா, தாத்தாவ பாருப்பான்னு" சொல்லும்போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. காவேரி ஒரு பக்கம் அழுதுட்டு நிக்க, நம்ம தாத்தா சொல்றாங்க, "இங்க பாருப்பா, இது உன் ஒய்ஃப் காவேரி, உனக்கு தெரியுதா? இங்க பாரு, இவ தான் உன் ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து இப்படி தலைய தலைய மட்டும் ஆட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா, காவேரிக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. நம்ம இந்நேரம் அக்ரீமெண்ட் முடிஞ்சு நம்ம கிளம்பியிருக்கணும். ஆனா, விஜய இப்படி விட்டுட்டு நம்மளால முடியாது. எப்படி நம்மளால முடியும்னு சொல்லிட்டு யோசனை மட்டும் ஓடிட்டுருக்கு. தாத்தா ஒரு பக்கம் காவேரிய கவனிக்கிறாங்க. "நீ ஏம்மா இப்படி இருக்க? விஜய்க்கு இப்படி ஆயிருச்சு. நீ தான் தைரியமா இருக்கணும். விஜய்க்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வந்துரும்மா. நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாதும்மா. அதெல்லாம் விஜய் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பாருவேன் சரியாயிருவான். உன்னையெல்லாம் அவனுக்கு மறந்திருக்கவே செஞ்சிருக்காது. உன்னை எப்படி அவனால மறக்க முடியும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரி தாத்தாவ கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. "தாத்தா, உங்ககிட்ட நான் ஒண்ணு மறைச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி என்ன என்ன மறைச்சிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இவங்க ஒரு அழுகுறாங்க. அழுததுக்கப்புறம் இந்த ராகினி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக இவ அழுகுறா? புருஷன் தான் உயிரோட வந்துட்டானே! ஆனாலும் இது ஒரு தண்டனை தான் அவளுக்கு. செத்திருந்தா கூட இவள இப்படி நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் இப்படி சுயநினைவு இல்லாம பொண்டாட்டி கூட யாரும் இல்லாம இவன் கிடக்க, இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தே இவ காலம் ஓய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கிட்டு போய் பேசலாம் தாத்தான்னு சொல்லிட்டு ராகினிய பார்த்துட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு, "தாத்தா, உங்ககிட்ட நாங்க ஒண்ணு மறைச்சிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மறைச்சிட்டீங்கன்னு?" கேட்கும்போது, காவேரி வந்து அந்த அக்ரீமெண்ட் பேப்பர் எடுத்து தாத்தா கையில குடுக்குறாங்க. "இத நீ மறைக்கலாமா? நீ வந்த 1 மாசத்துலயே எனக்கு எல்லாமே தெரியும்" அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி ஓன்னு அழுகுறாங்க. "இங்க பாரும்மா, நீ அழுகக்கூடாது சரியா? நீங்க வந்து இந்நேரம் நீ வந்து இந்த அக்ரீமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நீ விஜய்க்கு பாய் சொல்லிட்டு இந்நேரம் நீ கிளம்பி போயிருப்ப. அவனும் வந்து இப்படி தனியா இருந்திருப்பான். ஆனா கடவுளோட இத பாத்தியா? விதிய பாத்தியா? அவங்க அக்ரீமெண்ட் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த மாரி ஆகணும். நீ மறுபடியும் விஜய் பாத்துக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு இருந்திருக்கு பாத்தியா? உங்க 2 பேருக்கும் இது கடவுள் போட்ட முடிச்சும்மா. உன்னால விஜய விட்டுட்டு போகவே முடியாதுன்னு" சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "இந்த பாரும்மா, இனிமே இந்த பேப்பரெல்லாம் வச்சுட்டு இது பண்ணாத. அவர் தான் டாக்டர் சொல்லிட்டார்ல, அவனுக்கு வந்து முன்னாடி நடந்த எல்லாமே மறந்துருச்சுன்னு. இனிமே நீ தான் விஜயோட ஒய்ஃபு. அத வந்து யாருனாலயும் மாத்த முடியாது. அவனுக்கு சரியாகுதோ சரியாகலையோ, முன்னாடி உள்ளது ஞாபகம் வருதோ வரலையோ, இந்த பேப்பரு இனிமே இருக்கவே கூடாது உன்கிட்டன்னு" தூக்கி போட போறாரு. உடனே காவேரி வந்து அந்த பேப்பர வாங்கிடுறாங்க. "தாத்தா, நான் அவரோட இருந்துக்கிறேன் தாத்தா. நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவருக்கு சரியாகிற வரை அவர் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்ல, "அப்ப அவனுக்கு சரியாயிடுச்சுன்னா நீ போயிருவியா?" அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. உடனே காவேரியும் அப்படியே சைலண்ட்டா இருக்காங்க. ஒண்ணுமே சொல்லாம, "இங்க பாரும்மா, அந்த தாத்தாக்காகவாவது நீ விஜயோட வாழத்தான் செய்யணும். சரியா? நீ விஜய விட்டுட்டு உன்னால கண்டிப்பா போகவே முடியாது. சரி, நீங்க 2 பேரும் அக்ரீமெண்ட் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டீங்க. அவனுக்கு ஒண்ணு ஆன உடனே நீ ஏன் இப்படி துடிச்ச? இவ்வளோ
இவ்வளவு நாளா அவனுக்கு ஏன் உட்காந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்க? நீ போயிருக்க வேண்டியது தானே! நாங்க இத்தன பேர் இருக்கோமே விஜய பார்க்க. உனக்கு தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சே! நீ போயிருக்கலாமே! எதுக்கு நீ போகல? உனக்கு உன் மனசுக்குள்ள விஜய் இருக்கிறான்ம்மா. நீ உண்மைய சொல்லு. நீ எப்படி விஜய விட்டு நீ போயிருவியா? சொல்லு. சரி இன்னைக்கே கூட உனக்கு நான் டைம் தரேன். இன்னைக்கு கூட நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே காவேரி என்னால முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. முடியாதுல்ல! இப்ப தெரியுதா? உனக்கு உன் மனசுக்குள்ள உன்ன அறியாமயே விஜய் வந்துட்டான்ம்மா. நீ அவன விட்டுட்டு போகவே முடியாது. நீ இங்க இருந்து தான் ஆகணும். நீ இங்கேயே இரு. நீ கண்டிப்பா சரியாகிரும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு விஜய் காவேரி தான் என் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு அவன் வாயிலன்னு சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரியும் சிரிச்சுட்டே போறாங்க. போயிட்டு விஜய்க்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு குடுக்குறாங்க. விஜய் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. விஜய்க்கு முன்னாடி காவேரி நம்மளோட ஒய்ஃப் அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடி நடந்த எதுவும் ஞாபகம் இல்லைன்னா கூட, இப்ப விஜய் காவேரிய ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு ஒரு ஒய்ஃபா தான் இவரு பார்க்குறாரு. எல்லாமே நம்மளுக்கு விழுந்து விழுந்து இவ பார்த்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு, விஜய் காவேரிய ரொம்பவே இப்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா விஜய்க்கு ஒண்ணுமே சுத்தமா ஞாபகமே இல்ல முன்னாடி நடந்தது. அப்ப பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு பயங்கர தலைவலி வருது ஒரு நாளு. ஒரு 3, 4 மாசம் போனதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டா க்யூர் ஆயிர்றாரு. உடல் அளவுல அவர் க்யூர் ஆயிர்றாரு. ஆனா எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பயங்கர தலைவலி அப்படியே துடிச்சு போறாரு. எல்லாரும் "என்னாச்சு விஜய்? ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாலாம் எல்லாரும் ஓடியாந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படியே அவரோட மூளையே அப்படியே இது பண்ற மாதிரி, வெடிக்கிற மாதிரி அவருக்கு பயங்கர தலைவலி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே காமாகி அப்படியே பார்க்குறாரு எல்லாரையும். பார்த்துட்டு எல்லாமே அவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி காவேரிய கல்யாணம் பண்ணது, காவேரிக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. தாத்தாவ பார்த்துட்டு கட்டி பிடிக்கிறாரு. "தாத்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு தாத்தா. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவ போய் கட்டி பிடிச்சு, "எனக்கு ஒண்ணு விடாம எல்லாமே ஞாபகம் இருக்கு தாத்தா. நான் பழைய மாரி ஆயிட்டேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அத பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு நிக்க, காவேரி மட்டும் அப்படியே சைலன்ட்டா அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா, நம்ம அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படிங்கிறதும் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே! அப்ப கண்டிப்பா நம்மள சொல்லிருவாரு. நம்ம அவர் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பிர்லான்னு சொல்லிட்டு, அப்படியே ஓரமா ஒதுங்கி போய் நிக்க, உடனே தாத்தா சொல்றாரு, "உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாப்பா? அங்க பாரு காவேரி உன் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, விஜய் அப்படியே காவேரிய பார்க்குறாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்லாம அவர் பேசாம நின்றாரு. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயி இவரு என்னென்னமோ தேடுறாரு. தேடுறத பார்த்துட்டு, "இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. காவேரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா நம்மளையுமே ஞாபகம் வந்துருச்சு. அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டது, அதுவுமே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவர் பயங்கர கோவத்துல இருக்காரு போல. இத்தன நாளு அக்ரிமெண்ட் முடிஞ்சும் நம்ம இந்த வீட்ல இருக்கிறோமே, அத நினைச்சு அவர் ரொம்ப கோவத்துல தான் நம்மள பேசாம இப்படி இருந்திருக்காரு போல. போய் என்னத்தையும் தேடிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் வர்றதுக்குள்ளாக நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு, இவங்க பேக் எடுத்துட்டு இவர்ட்ட எதுவுமே சொல்லாம, கண்டிப்பா இவரு எல்லாமே ஞாபகம் வந்தோனே நம்மள பிடிச்சிருந்துச்சுன்னா நேரா நம்மகிட்டயும் பேசியிருப்பாரு. தாத்தாட்ட மட்டும் பேசிட்டு என்னத்தையோ போய் தேடிட்டு இருக்காரு. அவர் ரூம விட்டு வெளிய வர்றதுக்குள்ள நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு இவங்க பேக் எடுத்துட்டு வெளிய கிளம்பிடுறாங்க. தாத்தா எவ்வளவோ சொல்றாங்க. இல்ல தாத்தா நான் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசினவரு என்கிட்ட பேசலையே தாத்தா." அப்ப அவர் மனசுக்குள்ள என்ன ஓடுது? இவ அக்ரிமெண்ட் முடிஞ்சும் இவ இங்கேயே இருக்கிறான்னா, நம்ம பணத்துக்காக தான் இவ இருக்கிறா போலன்னு நினைச்சிட்டு தான் தாத்தா இவரு பேசாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க அழுதுட்டே நடக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது, விஜய் வேக வேகமா ஒரு பேப்பர் எடுத்துட்டு வெளிய ஓடுறாரு. வெளிய விட்டு காவேரி எங்க தாத்தா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட கேட்க, உடனே தாத்தா இப்பதான்ப்பா அவ கிளம்பி போறா அப்படின்னு சொல்ல, இவங்க கார கூட எடுக்காம வெறும் காலோட ஓடுறாரு. ஓடி போய் காவேரி முன்னாடி நிக்கிறாங்க. "காவேரி எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரியும், "இல்லங்க என்னோட அக்ரிமெண்ட் எனக்கு எப்பயோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லாமே இப்ப ஞாபகம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, "அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா நீ கிளம்பிருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உடனே காவேரி, "ஆமா நீங்க என்னைய தப்பா நினைக்கிறதுக்குள்ள நான் போயிரணும்னு நினைச்சேன். நீங்க என்னைய திட்டுறதுக்கெல்லாம் நான் உங்கள விட்டு போயிரணும்னு நினைச்சேன். இத்தன நாள் நான் உங்களுக்காக தாங்க இருந்தேன். இந்த மாதிரி நீங்க இப்படி ட்ரீட்மெண்ட்ல இருந்ததுனால தான் உங்களோடயே இருக்க வேண்டியதா போயிருச்சு. என்னைய மன்னிச்சிடுங்க. நான் அக்ரிமெண்ட் முடிஞ்ச அன்னைக்குனே கிளம்பியிருக்கணும். ஆனா என்னால போக முடியல." "ஏன் போக முடியல உன்னால?" அப்படின்னு கேட்க, "இல்ல நீங்க அடிபட்டிருந்ததுனால தான்" அப்படின்னு சொல்ல, உடனே "எவனுக்கோ ஒருத்தவனுக்கு அடிபட்டிருக்கு. நீ பாட்டுக்கு இவனுக்கு அடிபட்டிருந்தா ஆனா ஆகட்டும். நம்ம பாட்டுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போக வேண்டியது தானே? எதுக்காக என்னைய பார்த்துக்கிறதுக்காக இத்தன நாள் இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
என்னால் போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அதுதான் ஏன் போக முடியல, அப்போ உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவங்க அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே அவங்களால நிமிர்ந்தே பார்க்க முடியல காவேரினால. அழுகுறாங்க. இப்போ ஏன் காவேரி அழுகுற, உன் மனசுக்குள்ள நான் இருந்ததுனால தானே இத்தனை நாளாக என்னை நீ பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு காவேரி, இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுக்குறாங்க. இந்த பேப்பர தான் இவ்வளோ நேரம் நான் தேடிட்டு இருந்தேன். இதுதானே நம்மளோட அக்ரீமெண்ட் பேப்பரு. நான் வச்ச இடத்துல அப்படியே இது இருந்துச்சு. நீ தான் அத கரெக்ட்டா வச்சிருந்திருப்ப போல. எப்படி இவன் ஞாபகம் வந்து இத கண்டிப்பா கேட்பான்னு நெனச்சியா? அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேனா நான்? இவ்வளவு நாளா நீ உயிர குடுத்து நீ என்னைய பார்த்துருக்க. ஆனா நான் வந்து இப்படி உன்னைய புரிஞ்சுக்கிறாம, "நீ அக்ரீமெண்ட் முடிஞ்சிருச்சு கிளம்பு" அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு கல் நெஞ்சுக்காரன்னு என்னைய நெனச்சிட்டு இருக்கியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர கிழிக்கிறாரு. கிழிச்சிட்டு, "இங்க பாரு காவேரி, நீ என் பொண்டாட்டி. நீ என் கூட தான் இருக்கணும். நீ எங்கேயும் போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே காவேரி அப்படியே அழுகுறாங்க. உடனே விஜய் வந்து கட்டி பிடிக்கிறாரு. "நீங்க வந்து என் மேல இருக்கிற பரிதாபத்துல இப்படிலாம் சொல்லலையே. கண்டிப்பா உங்க மனசுல நான் இருக்கிறேனா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இப்படி உங்கள இத்தனை மாசமா கவனிச்சுக்கிட்டேனே, அதனால இந்த பரிதாப காதலா இது?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே, "பரிதாப காதல் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தியா? அப்ப வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு நெனச்சு தான் நான் வந்தேன். அந்த கிஃப்ட் கூட" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது, "அந்த கிஃப்ட் என்கிட்ட தான் இருக்கு. அதில கூட ஐ லவ் யூன்னு போட்டு ஒரு கிஃப்ட் உங்கள அடிபட்டு தூக்கிட்டு வந்து போட்டாரே, அவர் தான் என்கிட்ட கொண்டு வந்து தந்தாரு. அந்த கிஃப்ட் நான் உனக்கு குடுக்குறதுக்காக தான் காவேரி வாங்கிட்டு வந்தேன். உன்கிட்ட லவ்வ ப்ரப்போஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நீ வந்து என் கூட இருக்கிறதுனா இருன்னு சொல்லலாம் பார்த்தேன். ஆனா அதுக்குள்ளாக இவ்வளோ நடந்து போச்சு. சாரி காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "இது பரிதாப காதல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்னை இத்தன நாளா பார்த்துக்கிட்டியே, அதுக்காக உள்ள உள்ள காதல்லாம் நீ நினைக்காத. எனக்கு எப்பவோ உன் மேல காதல் வந்துருச்சு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. உடனே காவேரியும் பேக்க கீழ போட்டுட்டு வேகமா இவர ஹக் பண்றாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா பின்னாடி ஓடியாந்து நிக்கிறாரு. இவன் என்ன இப்படி ஓடி போனானே, செருப்பு கூட போடாமன்னு சொல்லிட்டு. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா மெதுவா வர்றாரு. "என்னப்பா விஜய், அக்ரீமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. காவேரிய சொல்லிரலாமா?" அப்படின்னு சொல்ல, "என்ன தாத்தா சொல்றீங்க? காவேரிய சொல்லிரலாமா? போயிருங்க ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "பாத்தியாம்மா, என்னையவே போயிருங்கம்மான்னு சொல்றான் இவன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே எல்லாரும் சிரிச்சுட்டு அப்படியே காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.